ஹே கைஸ், இன்னைக்கு நாம ஜூலியா டினா சீரீஸ்ல 4வது பாகத்தை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் வேலண்டினா சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஜூலியானாவை எப்போ ஃபர்ஸ்ட் சைட் அடிச்சனோ அப்ப இருந்து என்னால அவளை இயல்பா பார்க்கவே முடியல. அன்னைக்கு ஈவினிங் பார்ட்டிக்கு ஜூலியானா வந்தா. அவ கார்ல இருந்து இறங்குறத பார்த்தேன். அவ்வளோ அழகா இருந்தேன். ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் நானே என்னை சமாளிச்சு அவளை ஹக் பண்ணி உள்ள கூட்டிட்டு போனேன். அவளை என் அண்ணாக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். ஜூலியானான்னு சொன்னதும் என் அண்ணா, ஸோ நீங்க தான் அந்த ஃபேமஸ் ஜூலியானாவா? உங்க பேரை மில்லியன் டைம் வேலண்டினா சொல்லி கேட்டிருப்பேன். என்ன சாங்குமா அது? எனக்கே மனப்பாடாயிருச்சு. அவ்வளோ டைம் கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு போட்டு கொடுத்துட்டான். எனக்கு ஜூலியானா முன்னாடி அசிங்கமா போச்சு. அவ என்ன நினைச்சிருப்பாளோ அப்படின்னு நினைச்சிட்டே, டே அண்ணா நிப்பாட்றா, பார்ட்டிக்கு போலாம் வாடா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போனேன். அப்புறம் பார்ட்டில என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணா. அவங்களும், ஸோ நீங்க தான் அந்த டிசைனர் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஜூலியானா, ஸோ ஒருத்தர் கூட விடல போல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டா. இதுக்கிடையில இந்த செர்ஜியோ வேற ஜூலியானா கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டே இருந்தான். அப்புறம் பார்ட்டி நல்லா போயிட்டு இருந்தது. அப்ப லூச்சோ லவ் பில்லுன்னு சொல்லிட்டு என்னத்தையும் எனக்கு கொடுத்தான். அதுல எனக்கு போதை கொஞ்சம் ஓவராவே ஆயிப்போச்சு. நான் பார்ட்டில இல்லாததை நோட் பண்ணிட்டு ஜூலியானா என்னை தேடி வந்தான். அப்ப நான் தனியா தள்ளாடிட்டு இருக்கிறத பார்த்து என்னாச்சுன்னு கேட்டேன். நான் மிதந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளை ஆக்காட்ட சொல்லி அவளுக்கும் ஒண்ணு கொடுத்தேன். பட் ஜூலியானாக்கு ஆல்கஹால் ஸ்மெல் கூட பிடிக்காது. ஸோ அந்த பிள்ளையும் அவ எடுத்துக்கல. வழக்கம் போல என் அக்காவும் அங்க வந்துட்டான். வந்ததும் என்னை பார்த்து, குடிகாரி குடிகாரி, இப்படி அடி கண்ணு மூடி தெரியாம குடிப்பாங்க அப்படின்னு திட்டுனான். அப்ப ஜூலியானா, அவளை நான் பாத்துக்கிறேன் வா, இனி அவ ட்ரிங்க் பண்ண மாட்டான், நான் ட்ரிங்க் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி என்னை காப்பாத்தினான். அப்படியே பார்ட்டியும் முடிஞ்சது. நான் ஜூல்ஸை ட்ராப் பண்ண ஜேக்கப்பை வர சொல்லியிருந்தேன். அவரும் வந்தாரு. பட் எங்களை மீட் பண்ணாமலே ஏதோ ஒர்க் இருக்கு அப்படின்னு கிளம்பிட்டாரு. எல்லா டிரைவர்ஸும் வேற கிளம்பிட்டாங்க. ஸோ நான் ஜூலியானாவை என் கூட ஸ்டே பண்ணிக்க சொல்லி அவளை ஏறும் கூட்டிட்டு போனேன். அங்க அவ கூட நான் விளையாண்டுட்டு இருந்தேன். அதை எப்படி சொல்றது, குங்ஃபு ஸ்டைல ஆப்போனண்ட்டை தொடாமலே நம்ம எனர்ஜியை ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி. நானும் ஜூலியானாவை கண்ணை முடிக்க சொல்லி, என்னோட எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுதான்னு பாரு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அவ என் எனர்ஜியை ஃபீல் பண்ணாலோ இல்லையோ தெரியல. பட் அவளோட எனர்ஜி என்னை ரொம்பவே ஃபீல் பண்ண வச்சது. நான் அவளை கிஸ் பண்ண போனேன். பட் அப்ப கரெக்டா என் அண்ணா உள்ள வந்துட்டான். ஜஸ்ட் என்னை பார்த்து குட் நைட் சொல்லிட்டு போக தான் வந்தேன். நல்லா தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு போனான். நானும் ட்ரை பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜூல்ஸ எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு தூங்கினேன். அன்னைக்கு ரொம்ப அழகான காலை தெரியுமா? நான் கண் விழிக்கும் போது ஜூலியானா என் பக்கத்துல என்னை பார்த்துட்டே படுத்திருந்தான். நான் குட் மார்னிங் சொன்னேன் அவளுக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்துட்டே பேசிட்டு இருந்தோம். அப்புறம் ஜூலியானா கிளம்புறேன்னு சொன்னான். ஓ நோ, இந்த பேபி இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் கூட பண்ணல, இப்படி விட்டுட்டு போகாத ப்ளீஸ், சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொன்னேன். அவ சிரிச்சுக்கிட்டே, அம்மா வெயிட் பண்ணுவாங்க, நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புனான். அவ கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நான் பண்ண சேட்டைகள்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஓ வேலண்டினா, என்ன காரியம் பண்ணிருந்த அப்படின்னு சொல்லி என்ன நானே திட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் நிலைமை ரொம்பவே மோசமாச்சு. அவளை அநியாயத்துக்கு மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அவளை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது, அவ என்னை தூங்க வச்சது, அவளோட பார்வை, அவளோட டான்ஸ்ன்னு சாவடிச்சிட்டு இருந்தது என்ன. எனக்கு என்ன ஆச்சுன்னு நான் புலம்ப ஆரம்பிச்சேன். எனக்கும் ஜூல்ஸுக்கும் உள்ள உறவுக்கு பேர் என்னன்னு கூகுள்ல தேட ஆரம்பிச்சேன். எனக்கு லூச்சோட சேர்த்து 3 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. நான் எப்படி ஒரு லெஸ்பியனா இருக்க முடியும் அப்படின்னு கன்ஃபியூஸா இருந்தேன். ஒருவேளை இதான் காதல்னா ஜூலியானா என்ன ஃபீல் பண்ணிருப்பா? அவளும் என்ன மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாளா? இல்ல நான் அவளை யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைச்சிருப்பாளா அப்படின்னு டென்ஷனா வேற இருந்தது.
சரிடா, யோகா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா, அப்ப பார்த்து அவளை கிஸ் பண்ண போனது ஞாபகம் வந்துட்டு இருந்தது. நான் இப்படி தவிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் என் அண்ணா கூட பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நான் ஜூலியானாவோட டிசைன் பத்தி பேசிட்டு இருந்தேன். என் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க டிசைனரா இருக்கிறத எனக்கு ஞாபகப்படுத்தினா என் அண்ணா. அப்ப அவங்கள ஜூல்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நானும் ஜூல்ஸை கூட்டிட்டு அந்த டிசைனரை மீட் பண்ண போனேன். ஜூல்ஸும் அந்த முறை என் கூட வந்தான். நாங்கள் டிசைனரை மீட் பண்ணோம். அவங்களும் ஜூல்ஸுக்கு டீச் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. அதை கேட்டதும் ஜூல்ஸ் ரொம்பவே எக்ஸைட் ஆகி சந்தோஷப்பட்டான். அதுக்குள்ள அவளுக்கு ஒரு கால் வந்தது. அந்த கால் பேசி முடிக்கவும் ஜூலியானா அழ ஆரம்பிச்சான். நான் என்னாச்சு அப்படின்னு பதறி கேட்டுட்டு இருந்தேன். ஜூல்ஸ் அப்ப ரொம்பவே பதட்டமா இருந்தான். என் அம்மாவை கடத்திட்டாங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கிளம்புனான். பட் என்னால் அவளை தனியா விட முடியல. ஸோ நானும் அவ கூடவே போனேன். அங்க அந்த கிட்னாப்பர்ஸ் ஜூல்ஸ்க்கு கால் பண்ணி, நாளைக்கு மீடியால உன்னோட அம்மாவை கிட்னாப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நியூஸ் வரணும், அதை பார்த்து எல்சினோ வெளியே வரணும், அப்பதான் உன் அம்மா உனக்கு கிடப்பா அப்படின்னு சொன்னான். எல்சினோ யாருங்கிறது என்ன தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. அவரை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நான் ஜூல்ஸ் கிட்ட, நான் இப்படி கேட்கறதுக்கு என்ன மன்னிச்சிரு ஜூல்ஸ், பட் அந்த எல்சினோங்கிறது யாரு அப்படின்னு கேட்டேன். அவளும் சொன்னான், எல்சினோங்கிறது ஜூலியானாவோட அப்பா. அவரு ஜூலியானா சொன்ன மாதிரி எலக்ட்ரிஷியன்லாம் கிடையாது. அவர் காசுக்காக கொலை செய்யும் ஒரு ஷூட்டர். அவரோட கொலை பட்டியல்ல ஒரு ஜட்ஜும் வந்தாரு ஒரு முறை. அதனால அவருக்கு மரண தண்டனை கொடுக்க சொல்லி தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. ஸோ ஜூல்ஸ் அப்பாவை எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு ஷாக் கொடுத்து தண்டனையை நிறைவேற்றிருக்காங்க. பட் இறந்துட்டுதான் நினைச்சிட்டு இருந்த ஜூல்ஸோட அப்பா மார்ச்சுரியில எழுந்திரிச்சிருக்கிறாரு. கண் விழிச்சவரு ஜூல்ஸையோ ஜூல்ஸோட அம்மாவையோ யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கிறார். ஜூல்ஸோட அப்பாவுக்கும் இப்ப கிட்னாப் பண்ணி வச்சிருக்க அந்த ரவுடி பயல்களுக்கும் ஏதோ பெண்டிங் இருக்கும் போல. ஸோ ஜூல்ஸ் அப்பா உயிரோட வந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் அவரை தேடி ஜூல்ஸ் டெக்ஸஸ்ல இருக்கும்போது ஜூல்ஸோட ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பயந்துதான் மெக்சிகோக்கு வந்திருக்கிறாங்க ஜூல்ஸும் ஜூல்ஸோட அம்மாவும். பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க மாட்டினதுக்கு காரணம் அவங்க அம்மா. ஜூல்ஸோட அம்மா அவங்க ஹஸ்பண்ட் மேல உள்ள காதல்ல அவரை தேடி பிட் நோட்டீஸ்லாம் ரெடி பண்ணி ஸ்ட்ரீட்ல ஒட்டி வச்சிருந்திருக்காங்க வித் ஃபோன் நம்பரோட. அதை அவனுங்களும் பார்த்துட்டு ஜூல்ஸ் அம்மாவுக்கு கால் பண்ணி உங்க ஹஸ்பண்ட தெரியும்னு சொல்லி வர வச்சு கடத்திருக்கானுங்க. இது எல்லாத்தையும் ஜூலியானா என்கிட்ட சொல்லிட்டு, எனக்கு தெரியும் வேலண்டினா, நான் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. பட் நான் எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும் உங்ககிட்ட? என் அப்பா ஒரு கொலைகாரன், அவர் செத்து மறுபடியும் உயிரோட வந்துட்டாரு அப்படின்னு. ஒருவேளை நீ இப்ப என் மேல கோவப்பட்டு என்னை விட்டுட்டு போனாலும் நான் உன்னை குறை சொல்ல மாட்டேன் வேலண்டினா, என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு நான் சொன்னேன், உன் அப்பா இப்ப உயிரோட இருக்காரா இல்ல இறந்துட்டாரா இல்ல மறுஜன்மம் எடுத்துட்டாரான்னு எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் என்னால உன்னை இப்படி பார்க்க முடியாது. அவனுக்கு கேட்ட மாதிரியே கேட்டபடியே நியூஸ் நாளைக்கு வெளியே வரும். என் ஃபேமிலி நியூஸ் பேப்பர்ல நான் அதை ரிலீஸ் பண்ணுவேன்.